திருப்பத்தூரில் உயர்கோபுர மின்விளக்கு அறுந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பணியாளர்கள். முறையான பராமரிப்பு இல்லாததே இந்த விபத்தில் காரணம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே கடந்த 2008 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 100 அடி உயரமுள்ள உயர்கோபுர மின்கம்பம் வைக்கப்பட்டது. இந்த உயர்கோபுர மின்விளக்கில் பராமரிப்பு பணி மேற்கொண்ட பொழுது எதிர்பாராத விதமாக கம்பி அறுந்து விழுந்ததில் பேரூராட்சி தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த உயர்கோபுர மின்விளக்கில் உள்ள விளக்குகள் பல மாதங்களாக பழுதாகி எரியாமல் இருந்து வந்த நிலையில் உயர்கோபுரத்தில் உள்ள மின்விளக்கை பழுது பார்க்கும் பராமரிப்பு பணியை பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இன்று மேற்கொண்ட பொழுது கோபுரத்தில் விளக்குகளை தாங்கி நிற்கும் கம்பி அறுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்து நொறுங்கியது. அப்போது உயர்கோபுர மின்விளக்கின் கீழ் பகுதியில் பணியை மேற்கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிதறையடித்து ஓடினர். ஆனால் கம்பத்தின் கீழே ஆப்ரேட் செய்து கொண்டிருந்த நெடுமரத்தைச் சேர்ந்த பணியாளர் ஒருவர் மாட்டிக்கொண்டது தெரியவந்தது. இதனை அறிந்து ஓடி வந்த மற்ற தொழிலாளர்கள் பார்க்கையில் சிறிய காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடந்த 2008 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட இந்த உயர் கோபுர மின்கம்பத்தில் மாதம் ஒரு முறையாவது பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட துறையினர் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததுதான் இந்த விளைவு என இச்சம்பவம் நடைபெற்றதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூரில் உயர்கோபுர மின்விளக்கு அறுந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பணியாளர்கள். முறையான பராமரிப்பு இல்லாததே இந்த விபத்தில் காரணம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே கடந்த 2008 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 100 அடி உயரமுள்ள உயர்கோபுர மின்கம்பம் வைக்கப்பட்டது. இந்த உயர்கோபுர மின்விளக்கில் பராமரிப்பு பணி மேற்கொண்ட பொழுது எதிர்பாராத விதமாக கம்பி அறுந்து விழுந்ததில் பேரூராட்சி தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த உயர்கோபுர மின்விளக்கில் உள்ள விளக்குகள் பல மாதங்களாக பழுதாகி எரியாமல் இருந்து வந்த நிலையில் உயர்கோபுரத்தில் உள்ள மின்விளக்கை பழுது பார்க்கும் பராமரிப்பு பணியை பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இன்று மேற்கொண்ட பொழுது கோபுரத்தில் விளக்குகளை தாங்கி நிற்கும் கம்பி அறுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்து நொறுங்கியது. அப்போது உயர்கோபுர மின்விளக்கின் கீழ் பகுதியில் பணியை மேற்கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிதறையடித்து ஓடினர். ஆனால் கம்பத்தின் கீழே ஆப்ரேட் செய்து கொண்டிருந்த நெடுமரத்தைச் சேர்ந்த பணியாளர் ஒருவர் மாட்டிக்கொண்டது தெரியவந்தது. இதனை அறிந்து ஓடி வந்த மற்ற தொழிலாளர்கள் பார்க்கையில் சிறிய காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடந்த 2008 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட இந்த உயர் கோபுர மின்கம்பத்தில் மாதம் ஒரு முறையாவது பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட துறையினர் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததுதான் இந்த விளைவு என இச்சம்பவம் நடைபெற்றதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூரில் உயர்கோபுர மின்விளக்கு அறுந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பணியாளர்கள். முறையான பராமரிப்பு இல்லாததே இந்த விபத்தில் காரணம் என சமூக ஆர்வலர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே கடந்த 2008 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 100 அடி உயரமுள்ள உயர்கோபுர மின்கம்பம் வைக்கப்பட்டது. இந்த உயர்கோபுர மின்விளக்கில் பராமரிப்பு பணி மேற்கொண்ட பொழுது எதிர்பாராத விதமாக கம்பி அறுந்து விழுந்ததில் பேரூராட்சி தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த உயர்கோபுர மின்விளக்கில் உள்ள விளக்குகள் பல மாதங்களாக பழுதாகி எரியாமல் இருந்து வந்த நிலையில் உயர்கோபுரத்தில் உள்ள மின்விளக்கை பழுது பார்க்கும் பராமரிப்பு பணியை பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தற்காலிக பணியாளர்கள் இன்று மேற்கொண்ட பொழுது கோபுரத்தில் விளக்குகளை தாங்கி நிற்கும் கம்பி அறுந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே விழுந்து நொறுங்கியது. அப்போது உயர்கோபுர மின்விளக்கின் கீழ் பகுதியில் பணியை மேற்கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிதறையடித்து ஓடினர். ஆனால் கம்பத்தின் கீழே ஆப்ரேட் செய்து கொண்டிருந்த நெடுமரத்தைச் சேர்ந்த பணியாளர் ஒருவர் மாட்டிக்கொண்டது தெரியவந்தது. இதனை அறிந்து ஓடி வந்த மற்ற தொழிலாளர்கள் பார்க்கையில் சிறிய காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கடந்த 2008 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட இந்த உயர் கோபுர மின்கம்பத்தில் மாதம் ஒரு முறையாவது பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்ட துறையினர் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாததுதான் இந்த விளைவு என இச்சம்பவம் நடைபெற்றதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர்.